தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற மறுவரையறை குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற மறுவரையறையின் போது தொகுதி குறையாது என்றும் அதே போல பல்வேறு தகவல்களையும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இதற்கும் திமுக தரப்பில் பல்வேறு எதிர்ப்புகளும் கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளியில் சமீபத்தில் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா விகிதாச்சார அடிப்படையில் எல்லை நிர்ணயம் செய்யப்படும் என்று கூறியிருந்தார். ஆனால் போர் டேட்டா என்றால் என்ன, தமிழக பாஜக தலைவர் கூட மத்திய அரசால் மட்டுமே இதனை தெளிவுபடுத்த முடியும் என்றும் கூறியிருப்பதாகவும் அவர் அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல அடுத்த ஆண்டு முடிவடையக்கூடிய சூழலில் இப்போது பதில்களை கேட்பதாகவும் இந்த பதில்களை யாருமே முறையாக கூறுவதில்லை எனவும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கூட எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க முடியுமா என்று கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது தென்னிந்தியாவில் இருந்து பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவே அனைத்து ஆதாரங்களும் தெரிவிப்பதாகவும் சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளதோடு தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற மறுவரையறையின் போது தொகுதிகள் குறையாது என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் அந்த காணொலியில் கோரிக்கை வைத்திருக்கிறார். பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.